சென்னை திருவல்லிக்கேணி பார்த்தசாரதி கோவிலில் வைகுண்ட ஏகாதசி விழாவின் முக்கிய நிகழ்வான சொர்க்கவாசல் திறப்பு நிகழ்ச்சி வெகு விமர்சையாக நடைபெற்று வருகிறது. இதில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் நீண்ட வரிசைகள் காத்திருந்து சுவாமி தரிசனம் செய்து வருகின்றனர். இதுகுறித்தான கூடுதல் விவரங்களை செய்தியாளர் லிபிகா வழங்க கேட்கலாம். வணக்கம் லிபிகா, சொர்க்கவாசல் குறித்து விவரங்களை பதிவு பண்ணுங்க. வணக்கம் பிரியங்கா. ஒவ்வொரு ஆண்டும் மார்கழி மாதம் வளர்பிறையில் வரும் ஏகாதசி விரதம் சிறப்பு வாய்ந்த வைகுண்ட ஏகாதசி விரதமாக கருதப்படுகிறது. இதனை ஒட்டி இந்த நாள் பெருமாள் கோயில்களில் சொர்க்கவாசல் திறப்பு என்பது மிக விமர்சையாக கொண்டாடப்படுவது வழக்கம். அந்த வகையில் நேற்றைய தினம் சென்னை திருவல்லிக்கேணியில் உள்ள பார்த்தசாரதி பெருமாள் கோவிலில் வைகுண்ட ஏகாதசியை முன்னிட்டு சொர்க்கவாசல் திறப்பானது நேற்றைய தினம் நடைபெற்றது. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு நீண்ட நேரம் வரிசையில் நின்று சொர்க்கவாசல் திறப்பிற்கு கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தார்கள். தொடர்ச்சியாக கோவிந்தா கோவிந்தா ரங்கா ரங்கா என்று பிரார்த்தனை செய்தோம். பொதுமக்கள் தங்களுடைய பிரார்த்தனையை நீண்ட நேரமாக நின்றபடி செய்தனர். தொடர்ச்சியாக வைகுண்ட ஏகாதசியை ஒட்டி திருவல்லிக்கேணி பார்த்தசாரதி கோயிலுக்கு கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கான பக்தர்கள் இரவு முழுவதுமே அந்த கோயிலில் தங்கி சாமி தரிசனம் செய்து வந்தனர். தொடர்ச்சியாக சொர்க்கவாசலானது காலை அதிகாலை 4 மணிக்கு மேல் திறக்கப்பட்டது. அதனையொட்டி பிரபந்தங்கள் 4000 திவ்ய பிரபந்தங்கள் பற்றி பாடலையும் பாடி சாமி தரிசனமானது தொடர்ந்து நடைபெற்றது. தொடர்ச்சியாக ஒவ்வொரு ஆண்டும் இந்த வைகுண்ட ஏகாதசி என்பது தமிழகத்தில் உள்ள அனைத்து பெருமாள் கோவில்களில் மிக விமர்சையாக கொண்டாடப்படுவது வழக்கம். அந்த வகையில் நேற்றைய தினம் சென்னை திருவல்லிக்கேணி பார்த்தசாரதி கோவிலில் கிட்டத்தட்ட ஏராளமான பொதுமக்கள் நீண்ட நேரமாக வரிசையில் நின்று சாமி தரிசனம் செய்தனர். தொடர்ச்சியாக பொதுமக்களுடைய பாதுகாப்பிற்காக 400க்கும் மேற்பட்ட காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டனர். கோவில் வளாகத்தை சுற்றியும். தொடர்ச்சியாக அதே போன்று பக்தர்களுக்கு எந்த ஒரு சிரமமும் இன்றி அனைத்து அடிப்படை வசதிகளுடனும் அதே போன்று மருத்துவ முகாம்களும் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. தொடர்ச்சியாக 2 துணை காவல் ஆணையாளர் 18 உதவி காவல் ஆணையர்கள் 55 காவல் ஆய்வாளர்கள் உள்ளிட்ட பல்வேறு காவல்துறையினருடன் இந்த பாதுகாப்பு பணியானது தொடர்ந்து ஈடுபட்டு வருகிறார்கள். தொடர்ச்சியாக இன்றும் வைகுண்ட ஏகாதசியை முன்னிட்டு பொதுமக்கள் சாமி தரிசனம் செய்ய வருகை தந்து கொண்டிருக்கிறார்கள். பிரியங்கா, வைகுண்ட ஏகாதசி விழாவின் முக்கிய நிகழ்வான சொர்க்கவாசல் திறப்பு குறித்து தகவலை பதிவு செய்தமைக்கு நன்றி லிபிகா.